ஹலோ அண்ணே சொல்லுங்க. அதான் பசங்களாம் இருந்தாங்க. சரி சரி என்ன வேலை இருந்தாரு? அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சீடி கொடுத்துட்டீங்களா? யாரு? சீடி கொடுத்துட்டீங்களாமா? பழசு கொடுத்தோம்லண்ணே. சரி 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 அது சொல்லிக்கிட்டு அதான் வேற மாதிரி சமாளிச்சிட்டாங்க. சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இதில் என்னங்க இருக்கு அப்படின்னு அது சொல்லக்கூடாது. அது இதுன்னு என்ன சொன்னாரு. நானே இது என்னங்க எங்களுக்கு சண்டை குடிச்சு விடப்பாக்கலான்னு கேட்டேன். நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. சரி ரொம்ப இந்த வேலையை பார்க்காம வைக்காமல நான் சரி அவரு நான் உங்களை சொன்னேண்ணா. ஆமா நீங்க வந்து எனக்கு சொல்லியிருப்பீங்களா? சரி அவர் என்னை திட்டினாரு. சரி ரொம்ப பிரச்சனை. நான் கடைசியில் ஒரு லெவல்ல அதை சமாளிச்சு எதுக்கு போராட்டினா தானே அவர் தப்பு பண்ண போறாரு. நீங்க அவர்கிட்ட போய் ஏதாவது பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க. ஒருவேளை நம்ம மாவட்டத்துக்கு ஒதுக்குனா எழுதி கொடுத்து வந்துடுறாரு அம்மாட்ட. சரி 50 தான் எழுதி கொடுப்பேன். இதே தேவையில்லாத வார்த்தைகள் சொன்னேன். அதானே எதுக்கு தேவையில்லாம அது ஆகாத விஷயத்தை தேவையில்லை. கஷ்டப்பட்டு தெரியும் நமக்கு என்ன ஆகுது இல்லை அவன் சுயரூபத்தை காட்டும். அவர் என்னன்னா அவர் வந்து தலைவர் எனக்கு செய்வாருன்னு சொன்னார். நானும் ஒரு வார்த்தையை சுதர்சமா கேட்டேன். செய்யறேன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். ஏன்னா அவரு என்னை போடணும்னா கூட போட்டுக்கிட்டோம். இல்லைன்னு இருக்கு நான் தனியாக வைக்கலாம் ஆகுதுக்கா. இல்லை நான் ரூம் தனியாக போட்டேன்ல இன்னைக்கு நைட்டுக்கு வந்து. சரி அதுதான் கேட்டேன். அதுதான் பேசணும். போடணும்னா கூட போட்டுக்கிட்டு இல்லைன்னு இருக்கு. அதான் சொன்னேன். ஏங்க ஒரு மனசுல முடிச்சாச்சுங்க. ஏங்க நம்ம மனசாட்சி தெரியும். நம்பிக்கை தரோம். நம்ம இப்போ வரையும் பண்ணல, இனிமேலும் பண்ண மாட்டோம். என்ன பண்றியா? 3 வாட்டி சொல்லிட்டேனே. இளந்தனிவன் சொன்னேன் இங்க வரங்க தலைவர. அப்ப உதயகுமார் உங்களுக்கு இந்த லேண்ட் மேட்டர்ல அவர் தான் முழுக்க வேலை பார்த்து உங்களை காலி வந்து அலையலான்னு நீங்க சொல்றீங்க. அப்படிப்பட்ட இடத்துல இந்த கேட்டுல அச்சி வேச விடுவானான்னு கேட்டேன். அது செய்யவே இல்லை. அப்போ வந்து விசுவாசமா தான் இருக்காப்புல. ஏன் இப்போ பேசுறது பேசுங்கும் போது நீங்க ஏதோ எனக்கு சொன்னீங்க. அவர்கிட்ட வந்து நீங்க ஏதோ வருத்தப்பட்டீங்கிற மாதிரி தான் என்கிட்ட வந்து பேசாம இருக்காப்புல. என்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டாப்புல அவர் நேரம். அந்த விஷயத்துல தான் மனசு விஷயத்துல பேசாம இருக்காப்புலன்னு நினைச்சேன் நான். ஆனா ஒரு வாரத்தை நான் யதார்த்தமா போட்டு பார்த்தேன். வேற என்ன எதுவும் விசேஷம் பண்ணேன்னா வேளாண் குழு தலைவர் கேட்டுக்கணும் தலைவரே எனக்கு சொல்லியிருப்பான். இல்லை அவர் எடுத்து எனக்கு செய்ய செய்ய மாட்டாங்க சொல்லுங்க. நான் சொன்னேன் செய்ய மாட்டேன். எனக்கு இல்லைன்னா எனக்கு செய்வார்னா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அவர் மேல. செய்யலைன்னா என்ன செய்வீங்க? அன்னைக்கு எப்பமோ பார்த்துக்கிறோண்ணே. அப்பமோ என்னை பற்றி அவர் தெரிஞ்சுவாங்க. நான் விசுவாசம் வரைக்கும் நம்பிக்கிறோம் பண்ணுவேன். அவருக்கு இங்கே வந்து அதுக்கு அனுப்பிப்பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் சொன்னேன். அதான் நான் சொன்னேன் அவருக்கு நிறைய எந்த விளையாட அவன்ட்டு எதுவுமே இல்லை. அந்த அது நமக்கு வச்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான். அது உங்களுக்கு கூட தெரியாது வைக்காது. ஏன்னா அவன்ட்டு எதுவுமே இல்லைங்கிறதுக்காக நான் அவனை மரியாதை கூட நடத்துறேன். யார் இருந்தாலும் இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து வாமினாச்சுன்னு கேட்டு தான் மற்றவங்கள பேசுறேன். ஆனா எனக்கு சத்தியமா எனக்கு ஆனா ஒன்னே ஒன்று படிச்சுட்டு இந்த 1 மாசம் உங்களை கூப்பிட்டு வந்து பேசுறேன். அப்பவே நான் நினைச்சேன் ஏதோ விஷயம் இருக்கு. எந்த விஷயம் உங்க மூலியமாவும் இந்த விஷயம் மட்டும் அவனா நேரடியாக வந்து பேசும்போதே எனக்கு தெரியும். ஏதோ மனசுல வச்சுட்டு இருக்கானா. ஆனா இன்னைக்கு உங்க மூலியமா தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த சீரியஸே சத்தியம் பிள்ளைய மட்டும் பண்ணிருக்காங்க. சரி அது அப்படியே உண்மையாவே இருக்கட்டும் அப்படின்னு சென்னை கிளம்பும் போது. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நீங்க வேளாண் தலைவர் போடாம இருந்து பாருங்க. ஏது வேற போடாம இருந்து பாருங்க அப்படின்னு உட்கார்ந்து நின்னாரு. இருந்து பாருங்க இல்ல உட்காருங்க இருந்து பாருங்க. அன்னைக்கு அவரை புத்தி உங்களுக்கு தெரியும். தனக்கே ஆகாத போது இன்னொருத்தவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நான் ஒரு துரோகம் பண்ணவன் நினைக்கக்கூடியவர். அப்படிங்கும்போது நான் அது செஞ்சேன் அப்படிங்கிறனால இருந்து பாருங்க. என் மேல நம்பிக்கை வைக்கிறேன். என் வார்த்தை வந்து எப்படி இருக்கும் இன்னைக்கு வந்து என்கிட்ட கிடைச்சால இதுக்காக நான் சொல்ல மாட்டேன். ஆனா மற்ற விஷயங்கள்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ண வரைக்கும் உங்களுக்கு அப்படி பண்ணியிருந்தா நீங்க இதே மாதிரி தான் இருப்பான் அப்படிங்கிறத உட்காந்து பேசி இப்படி இப்படி கேட்டுப்பாங்க. அதே மாதிரி அம்மாட்டையும் சொல்லிட்டேன். அம்மாட்ட யாருன்னு சொல்லி கூப்பிடுவாங்களே. எனக்கு லேண்ட்லைன்ல இருந்து வந்துச்சு. அது இதுன்னு நான் போட்டு காமிச்சாங்களே முடியுமா? இதெல்லாம் நமக்கு ப்ராடு நமக்கு தெரியாதான். அம்மாட்ட சொல்லியிருந்தா தான் உங்களுக்கு தெரியாதா?
அம்மாட்ட சொல்ல முடியுமா? யாரையா எதுவும் சொல்ல முடியுமா போய்? எல்லா விஷயத்தையும் நானும் நம்புவேன்னு அவர் நினைச்சு அவருக்கு இருக்கேன். என்னண்ணே அம்மா என்ன லேசான விஷயம் நம்ம வந்து எல்லாத்தையும் பேச முடியும், பல விஷயம் மறைக்கத்தான் முடியும். அதை வந்து அது நீங்க நானா ஒரு சொல்லுவேன். ஏனே நம்ம வந்து கோடிக்கு ஆசைப்படாத ஆளுங்கண்ணே நான்லாம். உண்மையிலையா? வேண்டானே அப்படி காசு நம்ம தேவையில்லைண்ணே. கேடிஆர் நல்லா இருக்கட்டும்ண்ணே, அவர் அமைச்சராக இருக்காரு, நல்லபடியாக இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், என்ஜாய் பண்ணட்டும், கூட இருக்கிறவங்க திங்கட்டும், நல்லா அணிவிக்கட்டும். அவன் நமக்கு என்னென்ன இருக்கு ரைட்டா? நம்ம கேட்கறது நம்ம ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மரியாதை கேட்கும். ஒரு மயில் இன்னைக்கு இதா இருக்கானே என்ன சொல்றியா? அந்த வார்த்தையும் சொன்னேன், அதையும் சொன்னேன். அந்த வார்த்தையெல்லாம் எதிர்பார்க்க, மற்றபடிலாம் ஒண்ணும் இல்லைங்க. மயில் எதிர்கட்சி என்ன வேலை பார்த்தா? அவர் வந்து 20 வருஷமா கட்சியில இருக்காப்லையா? 20 வருஷமா கட்சியில் இருக்கிற இந்த ஆய்க்கல. சரி, 20 வருஷமா கட்சியில் இருக்கா. சுப்பிரமணியம் எத்தனை வருஷமா கட்சியில் இருக்காப்ல? ஐயோ ஐயோ, அதான் சொன்னேன். ஏனே வேணே நம்ம வந்து கேடிஆர் நல்லா இருக்கட்டும்னே. என்னைய பொறுத்தவரை அதானே, கேடிஆர் வந்து நல்லா இருக்கணும். அவர் அமைச்சர் பதவி வாங்க என்ன பாடு விடுவார், பட்டுப்பாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு சாதாரண நகர்ச்சலா பதவி வாங்க முடியாது. கிட்ட கூட எதாங்க சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பணக்குன்னு ஒரு ஆளை வந்து கெடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு. வேண்டானே அதெல்லாம் நமக்கு அந்த எண்ணமே கிடையாது. அந்த வார்த்தை தான் சொல்லிட்டு வந்தேன். அவர் சொன்ன வார்த்தை என் தலைவர் என்கிட்ட வந்து சொன்னது, வேளாண் விற்பனை குழு நான் விருதுநகர்னு அம்மா சொல்லிட்டாங்கன்னா பேர் கேட்பாங்க, அவன் தான் எழுதி கொடுப்பேன். இல்லைண்ணே நம்ம இன்னும் எனக்கு என்ன எதுவும் ஆசை, எவனும் நின்று போறான். எவனு இந்த நாங்கள் துறப்பாட்டி மாரி 5 துறப்பாட்டி கூட அங்கே இருந்து போட்டோம். நம்ம கூட அங்கே போகாமல் இருக்கணும். அவர் நல்லா இருந்தா போதும். என்ன சொல்றியா? என்ன நான் சொல்ல சரிதானே? யாரும் இருந்து போறாங்களே என்ன, அவர் நல்லா இருக்கட்டும், அது போதும்னே. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டானே. ஏன்னா எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அவரு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த பதவி கூட போராட்டம்